வாங்க வந்து 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் போய் பெரியம்மாவை கூட்டிட்டு வரேன். சரி வாங்க மேடம், உள்ள வந்து வெயிட் பண்ணுங்க. நீ போய் முதல்ல அக்காவை கூட்டிட்டு வா. ஓகே மேடம். என்ன இந்த பிள்ளை பெரியம்மா சின்னம்மாங்குது? ஒருவேளை அக்காக்கு சொந்தக்கார பிள்ளையா இருக்குமா? இருந்திருந்தா அக்கா சொல்லிருப்பாவளே, நம்மகிட்ட இது வரைக்கும் சொன்னதே இல்லையே. இவ வாட்டுக்கு பெரியம்மாங்க சின்னம்மாங்க, அக்கா கிட்ட என்னன்னு கேப்போம். தங்கச்சி வாமா வா. நானும் 2-3 நாளா உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. எப்பவுமே நீங்க நடக்க வாரியாதான், இன்னைக்கு மாறுதலா நான் வந்தேன். உட்காருங்க
அதுதான். ஓஹோ, காலையில செஞ்சிட்டாலோ? அத மதியத்துக்கு மனுஷன் திங்க முடியுமா? சூடா ஏதாவது சமைச்சு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். இதே வேலைதான் பாப்பா. இப்பயாவது பருப்பு குழம்பு, தக்காளி குழம்புன்னு ஏதாவது ஒரு குழம்பு வருது. முன்னாடிலாம் ஒரே சாதமா இருக்கும், இல்லைன்னா துவையல் தான் அரைச்சு வைப்பா. கேட்டா இதை என்னால செய்ய முடியும், வேணா தின்னுங்க இல்லைன்னா திங்காம கிடங்கம்பா. சரிம்மா, இன்னைக்கு வேற ஏதாவது செய்ய சொல்லு. என்னால கண்டிப்பா பருப்பு குழம்புல திங்க முடியாது. கறி எடுத்துட்டு வந்து செய்ய சொல்லு. சரிம்மா பூங்கொட்டி, நான் விட்ட சொல்றேன். ஏட்டி மர்மவளே, மர்மவளே இங்க வாட்டி. என்னத்தே? மதியத்துக்கு என்ன டீ சமைக்க போறா? சமைக்கலாம் ஒண்ணும் இல்ல தே. காலையிலேயே பருப்பு குழம்பு வச்சுட்டேன். இப்ப முருங்கைக்கீரையை பொரியல் பண்ணி வச்சிருக்கேன். எடுத்து போட்டு சாப்பிடுங்க. நான் இப்பத்துல இருந்து வீடு சுத்த உட்காந்தாதான் சாயங்காலம் வரைக்கும் சுத்த முடியும். பிள்ளைகள் வந்ததுக்கு பிறகு ஒரே வேலையா தான் இருக்கும். நான் போய் என் வேலையை பார்க்க, நீங்க போட்டு சாப்பிடுங்க. என்ன டீ விளையாடுறியோ? எனக்கு உங்க கூட என்ன விளையாட்டு? சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, என்னைய கேட்காம நீ எதுக்கு சமைக்க? நான் உன்னை சமையல் பண்ண சொன்னனும். காலையிலேயே செஞ்சுட்டேன் தே. பிள்ளைகளுக்கு செஞ்செல்லாம் அப்படியே நம்மளுக்கு சேர்த்து செஞ்சுட்டேன். இங்க பாரு, பிள்ளைகளுக்கு வேணா தண்ணியா சமைச்சிக்க. எங்களுக்கு மதியத்துக்கு தண்ணியா சமைச்சு தரணும். அதுவும் சுட சுட. சோறும் சுட சுட இருக்கணும், குழம்பு சுட சுட இருக்கணும், கூட்டம் சுட சுட இருக்கணும். அவ்வளவுதானே, சூடு பண்ணி தாரேன். பருப்பு குழம்பு அடுப்புல வச்சா சூடாக போகுது. இதுல என்ன இருக்கு? சோறு எப்படி சூடு பண்ணுவா? அதையும் சூடு பண்ணிடுவேன் தே. தண்ணியை தெளிச்சு அடுப்பு மேல வச்சா சூடாக போகுது. ஒரு நிமிஷம் இருங்க, அதை சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம். பொங்கன சோத்த சூடு பண்ணுவாள், அதெல்லாம் வேலைக்காகாது. இப்ப நீ என்ன செய்யற? தனியா சோறு வடிக்க, தனியா குழம்பு செய்யற, தனியா கூட்டு செய்யற. இது இப்பதான் முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு வச்சிருக்கேன். ஆமா, இந்த பையனை முருங்கைக்கீரை ஒண்ணு கிடைச்சிட்டு உனக்கு. எவன் முருங்கை மரத்துல இருந்தா அது முருங்கைலையே பறிச்சுட்டு வந்து கூட்டு பொரியல்னு செஞ்சிரு. இல்ல சாம்பார் சாதத்துல அள்ளி போட்டு சாம்பார் சாதம்னு செஞ்சு இறக்கிரு. ஒழுங்கான ஒரு கூட்டு பொரியலை செஞ்சிடாதே. நேத்து பொரியல் தான் செஞ்சு வச்சிருந்தேன். எங்க சாப்பிட்டியா? அதனால அள்ளி தூர போட்டுருக்கு. மதியம் மீன் குழம்பு தான் வேணும்னு கேட்டிய. அதை செஞ்சதுனால கூட்டெல்லாம் வேஸ்டா போச்சு. உன்னை யார்கிட்ட நீ கேட்காம செய்ய சொல்றது? இங்க பாரு, காலையில பிள்ளைகளுக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்க, டிஃபன் என்ன வேணாலும் செஞ்சுக்க. அது உன் விருப்பத்துல செய். ஆனா மதியத்துக்கு என்ன வேணும், ராத்திரிக்கு என்ன வேணும்னு என்னைய தான் நீ கேட்கணும் சொல்லிட்டேன். இது என்னதே உங்களுக்கு பிரச்சனை? சமைச்சதெல்லாம் தூர கொட்டிட்டு உங்களுக்கு மறுபடியும் சமைக்கணும் தானே? இங்க பாருட்டி, சமைச்சதை நீ சாப்பிடு. நானே என் மவளும் சாப்பிட்டதுக்கு வேற ஏதாவது செய். என்னதே செய்யறது இப்போ? போட்டி கறி கடையில போய் கறி வாங்கிட்டு வா. ஒரு 1/2 கிலோ ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்து குழம்பு வை. கறி கடை இன்னைக்கு லீவு. ஏன்டி ஏன் லீவு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. கறி மீன் எதுவும் கிடைக்காது. ஒழுங்கா இருக்கதை சாப்பிடுங்க. பருப்பு குழம்பு சூப்பரா இருக்கு. முருங்கைக்கீரை கூட்டு அதை விட சூப்பரா இருக்கு. எடுத்து வச்சு சாப்பிடுங்க, எனக்கு வேலை இருக்கு. என்ன டீ ஏத்து பேசிட்டு இருக்க? மவுண்ட சொல்லட்டுமா? ஏத்தி செஞ்சதுல தூரமா போட முடியும். உன்னை யார்கிட்ட எங்களை கேட்காம செய்ய சொன்னது? எதுவா இருந்தாலும் எங்களை கேட்டுதான் செய்யணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கறி மீன்லாம் வாங்க முடியாது. அதனாலதான் என் இஷ்டத்துக்கு சமைச்சேன். நாளைக்கு வேணா உங்ககிட்ட கேட்டுட்டு செய்யறேன், சரியா? இன்னைக்கு ஒரு நாள் இருக்கதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க. உங்ககிட்ட என்னமா சொல்றா? அம்மா, என்னால சாப்பிட முடியாது. கறி மீன் தானே கிடைக்காது, அதான் முட்டை இருக்குல்ல, முட்டையை வச்சு முட்டை குழம்பு செய்ய சொல்லு. என்னது முட்டை குழம்பா? ஆமாட்டி, முட்டை குழம்பு தான். கறி மீன் தானே கிடைக்காது, இன்னைக்கு முட்டை கிடைக்கும்ல. கடையில இருக்கோம், நான் போய் வாங்கிட்டு வந்து தரேன். ஒழுங்கு மரியாதையா முட்டை குழம்பு வச்சு தரேன், எனக்கும் என் மவளுக்கும். ராத்திரிக்கு இந்த முட்டை குழம்பு இருக்க கூடாது, பருப்பு குழம்பு இருக்க கூடாது. ஏம்மா, என் பிள்ளைல நூடுல்ஸ் கேட்டுச்சு. அப்படியாம்மா, பிள்ளைகள் நூடுல்ஸ் கேட்டுச்சோ? அதெல்லாம் கொடுக்க கூடாது, நல்லது கிடையாது. அதெல்லாம் கொடுக்கலாம். பிள்ளைல ஆசைப்படுறது இப்ப சாப்பிடாம எப்ப சாப்பிடும்? நூடுல்ஸ் தானே கேட்டுச்சு, உன் சொத்தையே கேட்டுச்சு. பதறியா? சின்ன பிள்ளைகள்னா அது இதுன்னு கேட்கதான் செய்யும். இன்னைக்கு நீ நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்கறா சொல்லிட்டேன். பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சேர்த்து. எல்லாருக்கும் சேர்த்து நூடுல்ஸ் வாங்கணும் எவ்வளவு செலவாகும் தெரியுமா? எவ்வளவு வேணாலும் ஆயிட்டு போட்டேன்டி. என் மவன் தானே செலவழிக்க, உனக்கு என்ன? என்னவோ நீ உங்க அப்பா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த காசு வீணா போடுற மாதிரி பேசிட்டு இருக்கா? என் மவன் காசு தானே போகுது, நாங்க பாத்துக்கிட்டியோம். போட்டி போய் முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளியை வெட்டு. நான் போய் 10 முட்டை வாங்கிட்டு வரேன். 10 முட்டை எதுக்கு? ஆளுக்கு ஒரு முட்டை 2 முட்டை வாங்கிட்டு வாங்க போதும். எனக்கெல்லாம் முட்டை குழம்புலாம் வேண்டாம். நான் அந்த பருப்பு குழம்பையும் கீரை குட்டியை வச்சு சாப்பிட்டுக்கிடுவேன். உங்களுக்கு மட்டும் 2 முட்டையை போட்டு முட்டை குழம்பு வச்சு தாரேன். என்னது 2 முட்டையா? அது என்ன மூளைக்கு பத்தம்? ஏம்மா, நான் ஒரு 5 முட்டையா சாப்பிடுவேன். நான் மட்டும் சலச்சவள, நானும் 5 முட்டை சாப்பிடுவேன் டி. 10 முட்டையை போட்டு முட்டை குழம்பு செய்யறா. 10 முட்டையை நாங்களே தின்றுவோம். ராத்திரிக்கு நூடுல்ஸ் செய்யறா சொல்லிட்டேன். நல்ல சுவாதிக்கிறியதே. நூடுல்ஸ் வேணா அவ பிள்ளைகளுக்கு 2த்துக்கு செஞ்சு தாரேன். அதெல்லாம் முடியாது, எல்லாருக்கும் செய்யணும். உன் பிள்ளைகள் மட்டும் அதை பார்த்துட்டு சும்மாவா இருக்கும், கேட்கும். அதெல்லாம் என் பிள்ளைகள் கேட்காது, நான் சொல்லிடுவேன். எல்லாருக்கும் வீட்டுல இன்னைக்கு நூடுல்ஸ் செய்யறா ராத்திரிக்கு சொல்லிட்டேன். இப்போ முட்டை குழம்பு செய்யறா. என்ன புரியுதா? புரியுது. பொங்கட்டி வாமா போய் முட்டை வாங்கிட்டு வந்து கொடுப்போம். சரிம்மா. மீன் கறி கிடைக்காதுன்னு சொன்ன உடனே முட்டைக்கு போயிட்டு கிளவி. இதை சொல்லி என்ன பிரயோஜனம்?
அவ தானே கேட்டா முட்டை குழம்பு கொட்டை குழம்புன்னுகிட்டு எரிச்சலா வருது இவ்வளவு வீட்டுல வச்சுட்டு இருக்கிறதுக்கே. இருக்கதை திங்க மாட்டாளாம். அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு அடம் பிடிக்க. இவ்வளவு என்னத்தான் செய்யனே தெரியலையே. ஷில்பா சொன்ன மாதிரி இன்னைக்கு முட்டை குழம்புல எதையாவது கலந்துட வேண்டியதான். இல்லன்னா இப்படிதான் வேலை வாங்கிட்டே இருப்பாவே. மிளகாய் தூளையும் உப்பையும் அதிகமா போடி. வேண்டாம் வேண்டாம், உப்பு அதிகமா போட வேண்டாம், கண்டுபிடிச்சிருவாங்க. மிளகாய் தூளை ஒரு டப்பா வள்ளி கொட்டிரி. அப்பதான் என்னை இப்படி ஏசுற வாயி அப்படி அவிஞ்சு போகும். இதுக்கு மேல எதுவுமே கேட்க மாட்டாவே. ஜெனி ஜெனி ஏக்கா வாக்கா, சர்ப்ரைஸா இருக்கு. வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க. ஏன் நான் வரக்கூடாதா? சீச்சி அப்படிலாம் இல்லக்கா, நீ எப்பவுமே வரலாம். இங்கே மட்டும் இல்லை, கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அங்கேயே நீ அடிக்கடி வரணும். ஏன் ஜெனி அப்பயே நீ வந்து பார்க்க மாட்டியா? வருவேன்க்கா. இப்போதான் அம்மா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, அப்ப யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. என் ஹஸ்பண்டும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு. ஓஹோ அப்படியே விஷயம். ஆமாக்கா. ஆனா என்ன, நான் இங்க இருக்க மாட்டேன், ஃபாரினுக்கு போயிடுவேன். வரும்போதெல்லாம் உன்னையும் வந்து பார்ப்பேன். நீயும் இனி பாக்குறதுக்கு ஃபாரினுக்கு வருவியாக்கா? அவ்வளவுதானே, வந்துட்டா போச்சு. முன்னாடியாவது எங்க வீட்டுல கஷ்டம், அதனால வர முடியாது. இனியும் உன்னைய பார்க்கணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கிய, உடனே டிக்கெட் போட்டு வந்துருவேன். நீ மட்டும் இல்ல, ஃபேமிலியா வாங்க சரியா? ஓகே ஜெனி, நீங்க என்னைக்கு போறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க, அடுத்த நாளே நாங்க வந்துடுறோம். தேங்க்ஸ்க்கா. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்லாம்? என்னாச்சு உனக்கு? இல்லக்கா சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். ஏன் ஜெனி கல்யாணம் ஆகப்பதே நினைச்சு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கா? அப்படிலாம் இல்லக்கா, ஆனா வெளிநாட்டுக்கு போறது நினைச்சாதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இங்கேயே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமா ஜெனி, எங்களுக்கும் அதே தான் தோணுது. அப்பாவும் அதை நினைச்சுதான் கஷ்டப்படுறாங்க. நான் உள்ளூருக்குள்ள தான் இருக்கேன், கூப்பிட்டா உடனே வந்துடுவேன். ஆனா உனக்கு கால் பண்ணா நீ வர்றதுக்கு அடுத்த நாள் ஆயிரும். அதுக்கு மேலேயே கூட ஆகலாம்க்கா. டிக்கெட் கிடைக்கணும், வெதர்லாம் கரெக்டா இருக்கணும். ஆமா ஜெனி, நிறைய ப்ராப்ளம் இருக்கு. கவலைப்படாத ஜெனி, நாங்களும் உன்னை பாக்குறதுக்கு அடிக்கடி வருவோம். அப்பா வந்து பார்க்கும்போது நானும் கூடயே வரேன் சரியா? ஆனா அம்மா மட்டும் வரமாட்டாங்கல்ல. அம்மாவும் வருவாங்க ஜெனி. இவ்வளவு நாள் நீ கூட இருந்திருக்கல்ல, இனி அம்மாவுக்கு உன்னையும் பார்க்கணும்னு தோணும். உன்னைய பார்க்க அடிக்கடி வருவாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, அம்மாக்கு என்னையும் பிடிக்கல, கண்டிப்பா உன்னையும் பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ அவங்க சொல்ல கேட்டு அவங்க சொன்ன மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறல்ல, அதனால அம்மாக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும். அடிக்கடி உன்னை பார்க்க வருவாங்க. ஆமா, மாப்பிள்ளை கூட ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னியே, இப்ப என்னாச்சு? எல்லாம் சரியாயிட்டா? ஆமாக்கா, கல்யாணத்துக்கு சாரி எடுக்கிறதுக்கு தாலி எடுக்கிறதுக்காக போனோமா, அப்போ அவர் நல்லா பேசினாரு. கொஞ்சம் கோவம் இருக்குன்னு சொன்னாரு. ஓ மேலையா? இல்ல இல்ல, அம்மா மேல. அம்மா மேலையா? ஆமாக்கா, என் கூட பேச விட மாட்டாங்க, அப்புறம் வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போக விட மாட்டாங்கல்ல, அதனால கோவமா. ஓஹோ அப்படியா? இப்ப எல்லாம் ஓகே தானே ஜெனி? டபுள் ஓகேக்கா. பாருடா. ஆமாக்கா, நாங்க ட்ரெஸ் செலக்ட் பண்ணும்போது நல்லா பேசிக்கிட்டோமா, அதனால அவருக்கு இருந்த கோவம்லாம் போயிடுச்சு. முன்னாடி மாதிரி நார்மலா பேசினாரு. ஃபோன் பண்றாரா? அதெல்லாம் பண்ணலக்கா, அம்மா தான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால தான் பண்ண மாட்டாரு. ஓஹோ அப்படியா? ஆமாக்கா. இப்பெல்லாம் ஓகே தானே? கல்யாணம் நடக்கும்போது ஜாலி தானே? ஆமாக்கா, எல்லாம் ஓகே தான். சரி ஜெனி, கல்யாணத்துக்கு என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ண என்கிட்ட காட்டு. அக்கா, கல்யாண சாரியும் அப்புறம் தாலியும் அவங்க கிட்ட இருக்கு. அப்புறம் இன்னும் 2 ட்ரெஸ் எடுத்தேனா, அது என்கிட்ட தான் இருக்கு. அம்மா ஜுவல்ஸ் வாங்கி தந்தாங்க, அதுவும் இருக்கு, பாக்குறியா? சரி ஜெனி, இருக்கான எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். சரி ஜெனி. என்ன காரம் என்ன காரம்? ஐயோ உரைக்குது உரைக்குது. அம்மா மிளகாத்தூள அள்ளி போட்டுருக்காவம்மா, திங்கவே ஆவல. ஏட்டி எதுக்கிட்ட இப்படி செஞ்சா? நாங்க திங்க கூடாதுன்னு நினைச்சு கறி வச்சியோ? இல்ல தே, எல்லாம் கரெக்டா தான் போட்டேன். காரத்துல நாக்கே அவிஞ்சு போச்சுடி. தண்ணி எங்க? தண்ணியை கொண்டு வந்து தொலை. ஏட்டி இன்னும் 2 வாய் சாப்பிடுங்க, காரம் தானே கம்மியாயிரும். ஐயோ என்னால இது திங்க முடியாது, காரம் வாயே கெட்டு போச்சு. எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் போய் தண்ணி குடிக்க போறேன். பொங்கட்டி பொங்கட்டி, என்னட்டி நின்னு முழிச்சிட்டே இருக்கா? காரம் தாங்க முடியாம கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டுது. போட்டி போய் தண்ணியை கொண்டா. ஏத்தே என்ன 2 வாய் சாப்பிடுங்க தே, காரம் தெரியாது. ஐயோ இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாதம்மா, நான் போறேன். பேத்தி எடுப்ப என்ன வேலை பார்த்திருக்க பாரு. எரியுதா எரியுதா, நல்லா எரியட்டும். ச்சே, 2 வாய் சோத்துல எஸ்கேப் ஆயிட்டாவளே. இதேளெல்லாம் ஒரு தட்டை சோறு திங்க வச்சிருக்கணும், அப்பனா பேதி புடுங்கிட்டு அடிச்சிருக்கோம். வாடவா சரி ஓட்டம். இது தினமும் இந்த மிளகாத்தூள் சாதம் தான் இருக்கும். எப்படி விதவித